ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அஃபிஷியலாக நமக்கு குரூப் 2A இதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சிலபஸும், அதே போல் குரூப் 4உடைய எக்ஸாம் சிலபஸும் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தாச்சு. சரியா? எல்லாருமே வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னாவே வந்து உடனே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து நம்மளால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கவே முடியாது. தொடர்ந்து வந்து ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி குரூப் 2 எக்ஸாம் நடக்கும்போதும் பார்த்திங்கன்னா அதில் நிறைய வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ப்ரிலிமினரிக்கு சேஞ்ச் பண்ணாங்க, மெயின்ஸுடைய பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணாங்க. அதே போல் மெயின்ஸுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து 2க்கு 2Aக்குன்னு தனியாக பிரித்து வச்சாங்க. ஸோ அதுக்கு தனியாக ஒரு சிலபஸ், 2க்கு தனியாக ஒரு சிலபஸ், 2Aவுக்கு தனியாக ஒரு சிலபஸ் அப்படி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இதில் வந்து சரி அட்லீஸ்ட் குரூப் 2 படிக்க வேண்டாம், குரூப் 4ஆவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி குரூப் 4 பக்கம் கொஞ்சம் பேர் வந்திருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லோரும். ஸோ அதுலேயுமே நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2A அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சிலபஸையும் மாற்றியிருக்காங்க. அண்ட் தென் குரூப் 4ல் இருக்கக்கூடிய எக்ஸாம் சிலபஸையும் மாற்றிருக்காங்க. இதில் மேஜரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழில் தான் அதிகமான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவ்வளோதான், இது வந்து நம்மளால் படிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் வந்திருப்போம். ஆக்சுவலாக முன்னே இருந்ததை விட பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப 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 ஈஸியான சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம பாசிட்டிவாக தான் அப்ரோச் பண்ணணும், இதை நம்ம ப்ளஸ்ஸாக தான் நினைக்கணும். இதில் வந்து நம்ம கஷ்டப்படவே வேண்டியதில்லை. அதே போல் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். சரியா? புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதே போல் ஏற்கனவே நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர்டன், அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய நேரத்தையும் படிக்கக்கூடிய அந்த சுமை அளவையும் வந்து குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து இது வந்து நமக்கு நல்லதுக்கு தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியாது இது ஏதாச்சும் புதுசாக படிக்க போகிறோமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம ஆல்ரெடி படித்தது தான். என்ன ஒன்று, முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 இலக்கண கேள்விகள் படிப்போம். நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இலக்கணத்திலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை தான் வகைப்படுத்தி பிரித்து கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த சொல் அகராதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஒன்றுனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு, அது எல்லாமே இலக்கணத்தில் இருக்கக்கூடியது தான். இங்கே இலக்கணம் அப்படின்னு ஒரே ஒரு அழகு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும், ஸோ இதில் பார்த்திங்கன்னா அழகு 1, அழகு 2ல் இருக்கிற இந்த சொல் அகராதி, அதே போல் எழுதும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்களே, இது அடுத்த அழகில் இருக்கக்கூடிய அந்த வாசித்தல், புரிந்து கொள்ளுதல், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5வது இருக்கக்கூடிய அந்த டாபிக் வரைக்குமே, சரியா, 5வது யூனிட்டாக, அதாவது 5வது அழகாக கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் வரைக்குமே நம்ம இலக்கணத்தை கவர் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ எளிய மொழிபெயர்ப்பு கேள்விகள்லாம் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அதில் இருந்து இருக்கும். அதே போல் இந்த இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அது வந்து கொஞ்சம் குறைச்சி இது நம்ம 2ஆக படிச்சிருப்போம். இலக்கியம் தனியாகவும் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் தனியாகவும் படிச்சிருப்போம், இலக்கணம் தனியாக படிச்சிருப்போம். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடச்சிருந்துருக்கும். இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு 15 கேள்வி மட்டும் தான் கேட்க போகிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இலக்கணம் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அதே போல் நம்ம படிக்காதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதே போல் இதை போல் ஈஸியான ஒரு சிலபஸ் அப்படிங்கிறதும் எதுவுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இலக்கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்கிறது முன்னாடியெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிலபஸ் கொடுத்துருவாங்க. ஸோ எந்த டாப்பிக்கில் எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து நாமளாக ஒரு அசம்ஷன் வச்சு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இப்போ கொடுக்குற சிலபஸில் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டாபிக் தான், இத்தனை கேள்வி தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஸோ இலக்கணம், அதாவது அழகு 1லிருந்து எத்தனை கேள்விகள் கேட்குறதா சொல்லியிருக்காங்க, 25 கேள்விகள் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இலக்கணம் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா, பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல். ஸோ பிரித்து எழுதுதல் அப்படின்னாவே சேர்ந்திருக்கிற வார்த்தையை நம்ம படிக்க போகிறோம். ஸோ சேர்த்து எழுதுதல் அப்படிங்கும்போது பிரிந்திருக்கிற வார்த்தையும் படிக்க போகிறோம். பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல். ஸோ இதில் நாம்
இந்த 2 டாப்பிக்கையும் ஒன்றா தான் பார்க்க போகிறோம். பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல்னா 2 டாபிக் கிடையாது, இது 2மே சேர்த்து ஒன்றா தான் பார்க்க போகிறோம். அதே போல் சந்திப்பிழை, அதாவது ஒற்று எழுத்துக்கள் வந்து வரக்கூடிய இடத்துல ஒற்று எழுத்துக்கள் இல்லாமல் இருப்பதோ, ஒற்று எழுத்துக்கள் வந்து இருக்கக்கூடாத இடத்துல கொண்டு போய் ஒற்று எழுத்துக்கள் போட்டு வைப்பதோ தான் நமக்கு வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சந்திப்பிழை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2மே ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஆல்ரெடி கொஷின் பேப்பர்லேயும் நம்ம கேள்விகளை அது மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ இது நமக்கு புதுசு கிடையாது. குறில் நெடில் வேறுபாடு, அதாவது இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் நமக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்கிறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இந்த ஏ அப்படிங்கிற இடத்துல நெடில் ஏ போட்டு ஏன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? ஸோ என் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. ஸோ ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி, அதாவது கேள்வி வார்த்தையே குறிக்கக்கூடியது. ஸோ வினா வார்த்தை, வினாவை குறிக்கக்கூடிய வினா சொல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஒரு குறில் எழுத்து போட வேண்டிய இடத்துல நெடில் எழுத்து போடுறதுனால அதோடைய அர்த்தமே எவ்வளோ மாறுது. ஸோ இந்த வேறுபாடை அறிந்து நாம் வந்து அதில் ஏதாவது வந்து மிஸ்டேக் கொடுத்துருக்காங்களா, இல்லது எந்த குறில் நெடில் போட்டால், அதாவது எந்த இடத்துல குறில் போடணுமா நெடில் போடணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா நாம் வந்து சின்ன வயசுலேருந்தே படிச்சுருந்துருப்போம். அந்த குறில் எழுத்துக்கும் நெடில் எழுத்துக்கும் நமக்கு வேறுபாடு தெரியாமல் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த சிலபஸும் ரொம்ப ஈஸி தான். அடுத்தது லகர வேறுபாடு, அதே போல் இரட்டை சுழி நகரம், 3 சுழி நகர வேறுபாடு, அதே போல் ரகரம், அதாவது ரன்னகரம் டன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரகர வேறுபாடு இதை கண்டுபிடிக்கணும். அதாவது மயங்கொழி பிழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து நம்ம இலக்கணத்தில் படிச்சுருந்துருப்போம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மயங்கொழி பிழைகள் அப்படிங்கிறது தான். இந்த மயங்கொழி எழுத்துக்களே பார்த்திங்கன்னா எத்தனை படிச்சிருப்போம், மொத்தம் 8, சரியா? இந்த ரகர வேறுபாடு, நகர வேறுபாடு, அப்புறம் லகர வேறுபாடு, சரியா? இந்த மயங்கொழி எழுத்துக்கள், அதே போல் இந்த நா அப்படிங்கிறதுல பாருங்கள் இந்த நாவும் இருந்திருக்கும். ஸோ மொத்தம் 3 3 6 2 8 எழுத்துக்கள். ஸோ இந்த எழுத்துக்களுடைய வேறுபாடுகளை அறிந்து அந்த வார்த்தைகளுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும். இதுவும் நமக்கு புதுசு கிடையாது. இது எல்லாமே நம்ம அங்கங்கே தனித்தனியாக சின்ன இடங்களில் சின்ன கான்செப்டாக பார்த்து வச்சுருந்துருப்போம். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் வந்து வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி பார்த்துருந்துப்போம். அதையெல்லாம் தொகுத்து ஒன்றா நாம் வந்து சேர்த்து சிலபஸில் வந்து நம்ம கவர் பண்ணி 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் இந்த லகர வேறுபாடு, அதாவது மயங்கொழி எழுத்துக்கள் ஓரியன்டாக என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து தொகுத்து படிக்கணும். அவ்வளோதான். இதுதான் நம்ம அந்த தொகுக்கிறதுக்கான டைம் தான் அதிகமாக எடுக்குமே தவிர அதை படிக்கிறதுக்கோ இல்லை ரிவிஷன் பண்ணுறதுக்கோ நமக்கு டைம் அதிகமாகவே எடுக்க போகிறது கிடையாது. அதே போல் இனவெழுத்துக்களை அறிதல், அதாவது ஐ அப்படிங்கிற எழுத்துடைய இணை எழுத்து என்ன அப்படின்னா அது எந்த சவுண்டில் முடியுதுன்னு பாருங்கள். ஐ ஈ அப்படிங்கிறது ஐயோடைய இணை எழுத்து. அதே போல் அவு அப்படிங்கிற எழுத்து இணை எழுத்து ஊவில் முடியுது அவு. அந்த மாதிரி இணை எழுத்துக்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த இணை எழுத்துக்களை அறிதல். சுட்டு எழுத்துக்கள் வந்து நம்ம இலக்கணத்தில் ஆல்ரெடி படிச்சு தான். ஆ இ ஊ அப்படிங்கிற 3 எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள். அந்த சுட்டு எழுத்துக்களுக்கான மீனிங்கு, சுட்டு எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடிய முறைகள், அதில் சில எடுத்துக்காட்டுகள் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது வினா எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரியும். யா, ஏ, ஓகேவா, ஏ, இந்த மாதிரி வினா எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இலக்கணத்தில் பார்த்துருக்கோம். ஒருமை பன்மையை அறிதல், அதாவது ஒருமை அப்படின்னா வந்து ஒன்றை குறிக்கக்கூடியது ஒருமை. ஸோ அவன் அல்லது அவர் அப்படின்னு சொல்கிறோன்னா இது ஒருமை. பன்மையில் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அக்ரிநிலையில் சொல்லணும்னா பசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா அதோடைய பன்மை அப்படின்னு பார்க்கும்போது பசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஒன்றை குறிக்கக்கூடியது பலவற்றை குறிக்கக்கூடியது. ஸோ ஒருமை பன்மை டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது ஆல்ரெடி இலக்கணத்தில் நம்ம பார்த்துருக்கிறது தான். இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டாக படிக்க போகிறோம். அதோடைய எடுத்துக்காட்டுகள்லாம் ஒரு இடத்துல சேர்த்து எடுத்து வச்சு எழுதிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். அடுத்து பாருங்கள், சொல் அப்படிங்கிற இதில் வேர்ச்சொல்லை அறிதல். இப்போ வந்து இதில் இருக்கிற டாபிக்ஸ்க்கு எல்லாமே இந்த அழகு 1ல் இருக்கக்கூடிய இலக்கணத்தெல்லாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா
ரீசன்ட் டைம்ஸில் நடந்துட்டுருக்கிற இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பேப்பர் வைப்பாங்க. 100 கேள்வி கொடுத்துருப்பாங்க. அந்த 100 கேள்வியில் கிட்டத்தட்ட ஒரு 30 டாபிக் தான் இருக்கும். 30 டாப்பிக்லேயும் ஒவ்வொன்றத்துலேயும் 3 கேள்வி. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற டாபிக் எல்லாமே இதுலேயும் கலந்துடும், கவர் ஆகிடுது. சரியா? அதில் பார்த்திங்கன்னா வேர் சொல்லை அறிதல், அதே போல் வேர் சொல் கொடுத்துட்டு அதில் வினை முற்று, வினை எச்சம், வினையாளனையும் பெயர், பெயரெச்சம், இதோடைய வகைகள் அறிதல். இதுவும் ஆல்ரெடி இருந்த தமிழ் சிலபஸில் இருந்த ஒரு டாபிக் தான். அடுத்தது அயற்சொல் தமிழ் சொல், அதாவது வட சொல் வேறு மொழிச்சொல் அயற்சொல் அப்படின்னு மொத்தமாக கொடுத்துட்டாங்க. வட சொல் அந்த மாதிரியோ அல்லது இயற்சொல் திரி சொல் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி அயற்சொல் கொடுத்து தமிழ் சொல் எழுதணும். சரியா? அயல் மொழி சொல்லுக்கான தமிழ் சொல் கிரேக்க மொழி சொல்லோ அல்லது வடமொழி சொல்லோ கொடுத்துட்டு தமிழ் சொல் வந்து அதுக்கு எழுதுறது. இதுவும் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அதை ஒரு ரொம்ப மைன்யூட்டாக படிச்சுருந்துருக்க மாட்டோம், அவ்வளோதான். இது மட்டும் அயற்சொல் தமிழ் சொல் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கணும். அதே போல் எதிர்ச்சொல் வந்து காமனாகவே நம்ம தமிழ் வந்து படிக்கும்போதே தமிழ் புக்கில் நிறைய இடங்களில் இருக்கிற அனைத்து வார்த்தைகளையும் என்ன பண்ணியிருப்போம், எதிர்ச்சொல் படிச்சிருப்போம். வினைச்சொல், அதாவது வினைச்சொல் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் இருக்கக்கூடிய டாபிக் தான். எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல். பாருங்கள், எழுத்துப்பிழை அறிதல் அப்படின்னா வந்து நான் முன்னவே சொன்னேன், ஒரு வார்த்தையில் ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு எழுத்தை பயன்படுத்துகிற இடத்துல இன்னொரு எழுத்து பயன்படுத்தினா நமக்கு அதோடைய பொருள் வந்து மாறும். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா பா நீ அப்படின்னு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். 2 சுழியம் நீ போட்டோம்னா இது பணியை குறிக்கக்கூடியது. 3 சுழியம் நீ போட்டோம்னா அதே வந்து வேலையை குறிக்கக்கூடியது. பொழிகின்ற பணி, செய்கின்ற வேலை. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஆகுது இல்லையா, அதுதான். எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது, அதனால் தெரிஞ்சு படிக்கணும். ஒற்றுப்பிழை இருக்கக்கூடாது. ஒற்றுப்பிழை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை எழுத்து இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இருந்தாலும் அது பிழை தான். ஒற்றெழுத்து இருக்க வேண்டாத இடங்களில் கொண்டு போய் ஒற்றெழுத்து வைக்கிறதும் பிழை தான். அதனால் ஒற்றுப்பிழை அறியணும். 2 வினைச்சொற்களின் வேறுபாடை அறிதல். வெவ்வேறு வகையான வினைச்சொற்களுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது அப்படின்ற வினைச்சொற்களுடைய வேறுபாடு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், இதுதான் முதல் அழகில் இருக்குது. 2வது அழகில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா அழகு 1லேயே இந்த எதிர்ச்சொல் இருக்கும் பாருங்களேன். அழகு 1லேயே நம்ம பார்த்தோம் எதிர்ச்சொல். ஆனால் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய சொற்களை கண்டறிதல். ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நமக்கு 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கும். 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கான மீனிங்கை புரிஞ்சுட்டு நம்ம படிச்சுட்டு அதை தெளிவுபடுத்தி வச்சுக்கிட்டாவே போதும். அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிதல். ஒரு சொல் இருக்கும், அந்த சொல் வந்து வெவ்வேறு விதமாகவும் குறிக்கப்படும். இப்போ மலர்தல் அப்படின்னா மலர்தல், பூ மலருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மலர்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கே அவிழ்தல், விரிதல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கும். ஆனால் இந்த வெவ்வேறு வார்த்தைகளுக்கு ஒரே மீனிங் தான் இருக்குது, அதுதான் ஒரே பொருள் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்தது பொருந்தாத சொல், அதாவது நமக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 4 ஆப்ஷனில் 1 மட்டும் டிஃபராக இருக்கும், மீதி 3 வந்து ஒரே சேம் கேட்டகரியில் இருக்கும். அந்த மாதிரி பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க தெரியணும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்வது. அகர வரிசைப்படி இதுவும் ஆல்ரெடி இருந்த டாபிக் தான். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருப்போம். ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா வந்து ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்ல. மொழி அப்படின்னா வந்து சொல்லை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் மொழின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பொருள் பழமொழி, அதுவும் இந்த ஒரு பொருள் குறிக்கும் பழமொழி சொற்களும் ஒரு பொருள் பன்மொழியும் வெவ்வேறு கிடையாது. அதே போல் ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொல்லை பார்க்குற மாதிரி 2 பொருள் குறிக்கும் சொற்களும் தெரியணும். ஒரே வார்த்தை இருக்கும், அதுக்கு 2 பொருள்கள் இருக்கும். அதாவது மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே அறிவு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது, நிலவு அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்குது. ஸோ ஒரு சொல்லுக்கே 2 பொருளும் இருக்குது இல்லையா, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சொல்லும் பொருளும் அறிதல். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள் நமக்கு பிரித்து பார்க்க தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தலைக்காணி அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம், ஆனால் அதை எழுதும்போது தலையணை அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதை தான் சொல்கிறாங்க. சரியா? அப்பசி அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஐப்பசி அப்படிங்கிறது ஐபிசி அப்படின்னு நம்ம சொல்லும்போது. ஆனால் ஐப்பசி அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பேச்சு வழக்கு எப்படி இருக்குது, அதுக்கு எழுத்து வழக்கில் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு தெரியணும். இதுவும் நம்ம ஆல்ரெடி இலக்கணத்தில் பார்த்த டாபிக் தான். சொல்லும் பொருளும் அறிதல் வந்து ஆல்ரெடி நிறைய இடத்துல ஒரு சொற்கள் கொடுத்துருவாங்க, அதோடைய மீனிங்கை பொறுத்துற மாதிரி இந்த மாதிரி கேள்விகளை நிறைய அட்டன் பண்ணியிருப்போம். இது புதுசு கிடையாது. ஒரு சொல்லிற்கு இணையான வேர் சொல்லை அறிதல். ஒரு சொல் கொடுத்துட்றாங்க, அதோடைய வேர் சொல், இதுவும் வந்து ஆல்ரெடி
கேட்டுகிட்டே இருக்கிற ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டாபிக் தான். அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். இது மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக கேட்கக்கூடிய அந்த தமிழ் தகுதி தேர்வுகளில் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த மாதிரி இருக்கும். ஆகையால் அப்படிங்கிற வார்த்தையை எங்கே பயன்படுத்தணும், அதனால் அப்படிங்கிற வார்த்தையை எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி இந்த கோடிட்ட இடத்தை சரியான சொல் வச்சு பொறுத்துறதுல பார்த்திங்கன்னா சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க, அதனால் இவங்களே எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எடுத்துக்காட்டுக்கு வந்து பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு, பயிலுதல் அப்படி வருமா, எழுதுதல் அப்படின்னு வருமா. ஸோ நாம் வந்து பள்ளிக்கு போகிறதே பயில்வதற்காக தான், பள்ளி செல் பயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பள்ளிக்கு செல்வது எதற்கு, கல்வி பயில்வதற்கு. அந்த வார்த்தை தான் சரியாக இருக்கும். கல்வியை போய் நம்ம எழுதுவதற்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது, வானில் டேஸ் தோன்றினால் மழை பொழியும், முகிலா நட்சத்திரமா, எது தோன்றினால் மழை பொழியும், முகில் தோன்றினால். அதே போல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இப்போ கோடிட்ட இடம் முடிஞ்சுதா, அதுலேயே பாருங்கள் இன்னொரு மாதிரி கொடுத்துருக்காங்க, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஊடகம் தகவல் தொடர்பு சாதனம், செய்தி தகவல் தொடர்பு சாதனம். அதாவது ஊடகம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா தகவல் தொடர்பு சாதனம். செய்தி தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், தகவல் தொடர்பு சாதனம் அப்படின்னு சொல்வோம். அடுத்து பாருங்கள், சமூகம் மக்கள் குழு. சமூகம் மக்கள் குழு அப்படின்னு சொல்லுவோமா அல்லது மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோமா. சமூகம் அப்படிங்கிறது எதை சேர்ந்தது அப்படின்னா மக்கள் குழுவை குறிக்கக்கூடியது. ஸோ மக்கள் கூட்டம் அப்படின்றது தவறு. அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று பார்த்திங்கன்னா, ஊர் பெயர்களுக்கு மறு கேட்பாங்க. கிட்டத்தட்ட அந்த தமிழ் தகுதி தேர்வில் பார்த்திங்கன்னா 2-3 கொஷின் கேட்டுருவாங்க. அந்த மாதிரி எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி அப்படிங்கிறத இப்போ எப்படி சுருக்கி சொல்கிறாங்க, புதுசாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மருவி புதுவையாக மாறி இருக்குது. மன்னார்குடி அப்படிங்கிறது மருவி என்னவா மாறி இருக்குது, மண்ணைன்னு மாறி இருக்குது. மயிலாப்பூர் அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்குது, மயிலை. இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுகள் தான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரியான என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புக்கில் பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், பிழையை திருத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஓர் அப்படிங்கிற வார்த்தையை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியணும், சரியா. அந்த மாதிரி ஒரு ஓர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஓர் அப்படிங்கிற வார்த்தையை எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா ஆளிருந்து அவு வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தொடங்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்பாக பயன்படுத்துவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா, அதாவது உயிரெழுத்துக்களின் முன்பு ஓரும் உயிர் மெய் எழுத்துக்களின் முன்பு ஒரு அப்படிங்கிறதும் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரெழுத்துக்கள் வரக்கூடிய வார்த்தைக்கு முன்பு என்னதான் வரணும், ஓர். உயிரெழுத்தில் தொடங்கணும், சரியா. அரசு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆவில் தொடங்குது. அப்போ இதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக ஓர் அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும். அடுத்தது வானம் அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு வானம் அப்படின்னு தான் அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்படி இந்த மாதிரி ஒரு ஓர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைப்பது. அதாவது எடுத்துக்காட்டுக்கு வெற்றிலை அப்படிங்கிறத வந்து வெற்றிலைன்னு சொல்லுவோம், நாற்காலி அப்படிங்கிறத நாற்காலின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பேச்சு வழக்குக்கு இணையான தூய தமிழ் சொல் இருக்கணும். அதே போல் பாருங்கள், பேச்சு வழக்கு தொடரில் பிழை இருக்கும், அதை சரி செய்யணும். அந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு தான் நேற்று மழை பெஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நேற்று மழை பெய்தது அப்படிங்கிறது சரியான வார்த்தை. அதை தான் பிழையை திருத்தி அந்த சொற்றொடரை மாற்றி அமைக்கணும். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் மற்றும் அல்லது ஆள் பிறகு வரை இதுவும் அல்ல இருப்பினும் எனினும் இதனால் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். அதாவது இந்த இடத்துல ஒரு வார்த்தையை இணைத்து புதிய சொல் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு என்னென்னலாம் மாதிரியான கேட்பாங்கன்னா அல்லது கொடுத்து கேட்பாங்க, ஆள் பிறகு வரை இதுவும் அல்ல இருப்பினும் எனினும் இதனால் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இதே மாதிரி அடைப்புக்குள்ளார சில வார்த்தைகள் கொடுத்துட்டு சரியாக அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க, சரியா. நான் காட்டிற்கு சென்றேன் அதனால் புலியை பார்த்தேன். நான் முன்னவே சொன்னோம் இல்லையா, இந்த அதனாலுங்கிறது இந்த வரை அப்படிங்கிறதோ பின்புங்கிறதோ அல்லது இருப்பினும் எனினும் இதனால் வரை பிறகு ஆள் இதுவும் அல்ல இருப்பினும் இந்த மாதிரிலாம் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோடைய பயன்பாடுகள் எப்படி இருக்கும், அந்த வார்த்தைக்கு அர்த்தங்கள் புரிஞ்சிருந்தாவோ அந்த சென்டென்ஸை முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்சால் மட்டும்தான் இந்த வார்த்தைகளை என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல நம்மளால் சரியாக பயன்படுத்த முடியும். இதுவுமே நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்து பாருங்கள், ஓர் எழுத்து ஒரு பொருள். இதுவும் ஆல்ரெடி நம்ம இங்கேயே சிலபஸில் மேலே ஃபஸ்ட்டு யூனிட்லேயே பார்த்தோம். ஒரு எழுத்து ஒரு பொருள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆனா பசு, ஈனா கொடு, தைனா மாதம், தீனா நெருப்பு. அதாவது ஒரு எழுத்து தான் இருக்கும், அந்த எழுத்துக்கு ஒரு வார்த்தை இருக்கும். இதெல்லாம் வந்து பழைய சிலபஸில் இருந்த பேட்டர்ன் தான், புதுசாக எதுவும் இல்லை இதில். அடுத்தது பாருங்கள், கமலம்
கஞ்சம், முளரி, பங்கயம் இது எல்லாத்துக்கும் மீனிங் என்ன அப்படின்னா தாமரை அப்படிங்கிறது தான். சரியா? பல சொற்கள் இருக்கும், ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும். சரியா? ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு இங்கேயே கொடுத்துருந்தாங்க. அடுத்து பாருங்கள், எழுதும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்டிருக்காங்களா. இந்த செகண்ட் இதில் பார்த்திங்கன்னா சொல்லகராதியில் பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா 15 கேள்விகள் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மூணாவதாக பார்க்க போகிற அழகு என்ன அப்படின்னா எழுதும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எழுதும் திறனில் முதல்ல இருக்கக்கூடியது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருந்துருப்பீங்க தமிழ் தகுதி தேர்வில். திருக்குறளாக இருக்கட்டும் அல்லது தமிழர்களின் வீர விளையாட்டு ஏழுதழுதல், இந்த கொஷின் அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம். இல்லை ஏதாவது ஒரு திருக்குறளை வந்து வார்த்தைகள் மாற்றி கொடுத்துருந்துருப்பாங்களா, அந்த மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்கணும்ல அது. அதே போல் தொடர் வகைகள், செய்வினையா செய்யப்பாட்டு வினையா, தன்வினையா பிறவினையா, இந்த 4 பற்றி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செய்வினை, செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இதுக்கான கொஷின்ஸும் நம்ம இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நிறைய பார்த்துருக்கோம். ஒருமைப்பன்மை பிழையை அறிந்து சரியாக தொடர் செய்தல். அந்த தொடர் வந்து ஒருமைப்பன்மை பிழை இல்லாமல் இருக்கா, பிழை இருந்தால் அதை எப்படி திருத்துறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது மரபுத்தமிழ். அதாவது மரபுலேயே பார்த்திங்கன்னா திணை மரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரியா? திணை மரபு அப்படின்னா உயர்திணையையும் அக்ரிணையும் மிங்கிள் பண்ணி தர்றது. உயர்திணை அப்படிங்கிறது வந்து அம்மா வந்தது, இந்த அம்மா அப்படிங்கிறது உயர்திணை, வந்தது அப்படிங்கிறது அக்ரிணை, இப்படி கலந்து வரக்கூடாது. அம்மா வந்தாள் அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ அக்ரிணைக்கு சொல்லும்போது மாடுகள் நனைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நனைந்தது அப்படின்னு ஒற்றையில் சொல்லக்கூடாது, மாடுகள் நனைந்தன அப்படின்னு பலரில் சொல்லணும். அந்த மாதிரி திணை மரபு மாதிரி பால் மரபு இருக்கும். பால் மரபு அப்படின்னா ஆண் பாலை பெண் பாலுக்கும், பெண் பாலை ஆண் பாலுக்கும் நம்ம மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ அவன் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்தது அப்படிங்கிறது வந்து அவன் அப்படிங்கிறது ஆணை குறிக்கக்கூடியது. வந்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிணை உயிரை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி மிங்கிள் ஆகக்கூடாது. அவன் வந்தான் அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். பெண் பலை பொறுத்த வரைக்கும் அவள் வந்ததுன்னு சொல்கிறாங்க, அது தவிர அவள் வந்தாள் அப்படின்னு சொல்லணும். பலர் பாலாக இருந்தால் அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்தனர் அப்படின்னு சொல்கிறது தான் சரி. ஒன்றன் பாலாக இருந்தால் அது வந்தனன்னு கொடுக்கக்கூடாது, அது வந்தது ஒன்றை தான் குறிக்கணும். பலவின் பாலாக இருந்தால் பறவைகள் பறந்தனர், பறவைகள் பறந்தனர். பறவைகள் அப்படிங்கிறது அக்ரிணை உயிரையும், பறந்தனர் அப்படின்றது உயர்திணை வினையையும் குறிக்குது. ஸோ இப்படியும் மிங்கிள் ஆகக்கூடாது. பறவைகள் பறந்தன அப்படிங்கிறது சரியானது. அதே போல் இந்த மாதிரி தான் வந்து காலத்துலேயும் பாருங்களேன். நேற்று மழை பெய்யும், நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம், மழை பெய்யும் அப்படிங்கிறது வந்து எதிர்காலம். ஸோ இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மிங்கிள் பண்ணியிருக்காங்க, அது தவறானது. நேற்று மழை பெய்தது, இறந்த காலத்துடைய நாளை குறிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இறந்த கால வினையை தான் குறிக்கணும். நேற்று வருவேன் அப்படின்னு சொல்கிறது தவறு, நேற்று வந்தேன் அப்படிங்கிறது தான் சரி. இளமை பெயர் பாருங்கள், பசு அப்படின்னா பசுடைய இளமை பெயர் என்ன சொல்லுவோம், குட்டி அப்படின்னு சொல்லுவோமா, தவறு, கன்று. பசு கன்று. ஆடு அப்படின்னா குட்டி. அந்த மாதிரி இளமை மரபை தாண்டி ஒளி மரபுகளும் இருக்குது. இது எல்லாமே இந்த இடத்துல இந்த திணை மரபு இது எல்லாமே பார்த்திங்கன்னா மரபில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கிற கேள்விகள் தான். இந்த கேள்விகள் எல்லாத்துலேயுமே கேள்விகள் கேட்டுருந்துருக்காங்க. நாய் கத்தியது அப்படி இல்லை, நாய் குறைத்ததுன்னு சொல்லுவோம். வினை மரபுனா கூடை முடை சோறு உண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது சரியானது. தொகை மரபு அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் கூட்டம் அப்படிங்கிறதும், ஆடுகள் அப்படின்னு நிறைய இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு வந்து ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். இதில் இங்கே எக்ஸ்ட்ராவாக இந்த நிறுத்தல் குறியை பற்றி நாம் படிச்சிருக்க மாட்டோம், இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பாருங்கள். நிறுத்தல் குறியீடுகள் கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி. இந்த வினாக்குறி அமையும் இடங்களில் வினாக்குறியிடுறது நம்ம பார்த்துருந்துருப்போம். பட் இப்போது இதை வந்து மைன்யூட்டாக பார்த்தது கிடையாது, இப்போ நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், கலைச்சொற்களில் 10 கேள்விகள் கேட்குறாங்களாம். இந்த கலைச்சொற்கள் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்களும் டிரான்ஸ்லேஷனும் நம்ம ஒன்றாவே படிச்சுக்கலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. சரியா? கலைச்சொற்களில் பாருங்களேன், பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள், அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். ஸோ கலைச்சொற்கள் தராங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சர்ச் என்ஜின் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா தேடுபொறி. வலசை அப்படிங்கிறது மைக்ரேஷன். ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி. மரபணு அப்படின்னா ஜீன். கடல் மயில் அப்படின்னா நாட்டிக்கல் மயில். இந்த மாதிரி நமக்கு எதை பேஸ் கூடிய, அதாவது சில துறைகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு, அந்த கலை சொற்களுக்கு தமிழ் வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் வார்த்தை கொடுத்து அதோடைய சொல்ல கேட்கலாம், இல்லைனா கலை சொல்ல கொடுத்துட்டு அதோடைய தமிழ் வார்த்தையை கேட்கலாம். இதில் 10 கேள்வி.
வாசித்தல் திறனில் பாருங்கள், புரிந்து கொள்ளும் திறனில் 15 கேள்விகள் கேட்பாங்களாம். ஒரு பத்தி கொடுத்துருவாங்களாம். கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையை கொடுக்கணும். இது ஒன்று. அதே போல் செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்தி, அரசு சாரா செய்தி கட்டுரைகள் இவற்றை வாசிப்பது, அதை புரிஞ்சுக்கிறது. அதே போல் உவமை தொடருடைய பொருளை அறிந்து கொள்வது. உவமை தொடர். ஸோ உவமை தொடர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறது தான். ஊமை தொடருடைய பொருளை தெரிந்து கொள்ளணும், மரபு தொடரின் பொருளை தெரிந்து கொள்ளணும், பழமொழிகளின் பொருள்கள் தெரியணும், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் இருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்து வந்துருப்போம். பத்தி கொடுத்து நம்ம ஆன்சர் பண்ணுறதும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அதில் எதெல்லாம் இருக்குன்னா, பத்தி வந்து எந்த பேஸில் இருக்குன்னா, ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து இருக்கக்கூடியதாக இருக்கலாம், தலையங்கம் இருக்கலாம், முகப்பு செய்திகள் இருக்கலாம், அரசு சார்ந்த சில செய்திகளாக இருக்கலாம், அல்லது கட்டுரைகளாக இருந்திருக்கலாம். இது எல்லாம் வாசித்து புரிஞ்சுக்கிட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஊமை தொடருடைய பொருள், ஊமையால் விளக்கக்கூடிய பொருள் அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் தமிழ் தகுதி தேர்வில் பார்க்குறோம். தெரியுதா? அதுதான் ஊமை தொடருடைய பொருள் தெரிஞ்சிருக்கணும், மரபு தொடருடைய பொருள் தெரிஞ்சிருக்கணும், பல மொழிகளுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே பழசு கிடையாது, புதுசு கிடையாது, பழசு. சரியா? ஊமை தொடரும் புதுசு இல்லை, மரபு தொடரும் புதுசு கிடையாது, பழமொழியும் புதுசு கிடையாது. இதில் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறது புதுசு. மற்ற எதுவும் இந்த டாப்பிக்லேயும் புதுசு கிடையாது. அடுத்து பாருங்கள், எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு 5 கேள்விகள் கேட்குறாங்களாம். ஆங்கில வார்த்தை கொடுத்து தமிழில் மொழிபெயர்க்க சொல்லுவாங்க, அல்லது தமிழ் வார்த்தை கொடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க சொல்லலாம். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல். அதாவது ஆங்கில வார்த்தையோ அல்லது வேறு மொழி சொல் வார்த்தையோ எதுவாக இருந்தாலும் அதற்கு தூய தமிழில் பொருள் சொல்ல தெரியணும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்ப்பது. சான்றாக கொடுத்துருக்காங்களே பாருங்களேன், பென் டிரைவ், பிரிண்டரு, கம்ப்யூட்டரு, கீபோர்டு, இதெல்லாம் நாம் பயன்படுத்தக்கூடிய சில ஆங்கில வார்த்தைகள், அது பொருட்கள். அதை நாம் தமிழ்படுத்த தெரியணும். பென் டிரைவ்னா என்ன, பிரிண்டர்னா என்ன, கம்ப்யூட்டர்னா என்ன, கீபோர்ட்னா என்ன, அப்படி தூய தமிழில் பெயர் சொல்ல தெரியணும். ஆவணங்களின் தலைப்பு, கோப்பு, கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதல். அதாவது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நியூ புக் வந்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசன்லேயும் பின்னாடி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. தமிழில் கொடுத்து அதுக்கு இங்கிலீஷில் எழுத சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் இங்கிலீஷ் பேராகிராஃப் கொடுத்து அதை தமிழில் எழுத சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இங்கே வந்து நமக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக கேட்க போகிறதுனால நமக்கு பேராகிராஃபாக கொடுக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது சின்ன வேர்டாக தான் கொடுப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த இலக்கியத்தையும் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டையும் ஒன்றா சேர்த்திட்டாங்க. இதிலிருந்து வெறும் 15 கேள்விகள் மட்டும் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே 25 திருக்குறள் டாபிக்ஸ் இருந்தது. இப்போ வந்து 20 திருக்குறள் டாப்பிக்காக மாற்றிட்டாங்க. ஸோ 25 அதிகாரங்கள் 20 அதிகாரங்களாக மாற்றியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணை கோடல், வினை செயல் வகை, அவை அஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறம்கூறாமை, அருளுடைமை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய 20 திருக்குறள் அதிகாரங்கள் மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் திருக்குறள் தொடர்பான மேற்கோள்கள் இருக்கும், மற்ற நூல்கள் தொடர்பான மேற்கோள்களும் இருக்கும். அதுலேயும் பாருங்கள், அறநூல்கள் தொடர்பான செய்திகள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதில் குறிப்பிட்டு நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 40, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள், இது எல்லாமே கொடுத்துருந்துருக்காங்க. அடுத்தது தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். தமிழின் தொன்மை, சிறப்பு மற்றும் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், இது எல்லாமே படிக்க வேண்டியதாக இருக்கும். உவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி லக்குவனார், இவங்களுடைய தமிழ் பணி தொடர்பான செய்திகளை படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ மொழிகள் தொடர்பான ஆய்வுகள் எடுத்துக்கும் போது உவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரம், லக்குவனார் ரொம்ப முக்கியமானவங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, தமிழ் பணியை பற்றி பார்க்கும்போது, சரியா, தமிழ் பணி தொடர்பான செய்திகளை படிக்கும்போது யாரெல்லாம் அதிகமாக படிக்கணும், தமிழுக்காக தொடர்ந்து பணியாற்றியவர்களில் தேவநேய பாவாணர் பற்றி படிக்கணும், அகர முதலி அப்படிங்கிற டாபிக் படிக்கணும், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரமாமுனிவர், அதே போல் இவங்களுடைய தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் படிக்கணும். வீரமாமுனிவர், ஜியு போப் அவர்களுடையது. தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்கணும். மெயினாக பாவேந்தர், டிகேசி, தவ திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், முடியரசன்,
காயிதே மில்லத், தாரா பாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர், இவங்களுடைய குறிப்புகள் பற்றியெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமாக சிலபஸ்லேயே ஒரு குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த அழகு 7ல் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை பேஸ் பண்ணியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அழகு 7ல் இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு தொடர்பான இந்த 15 கேள்விகள். ஸோ நாம் ஒரு விஷயம் நடந்துருது, ஒரு சிலபஸ் மாற்றிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்பிக்கையோ இழந்துடக்கூடாது, நம்மளால் முடியாது அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு விஷயம் மாறுது அப்படின்னா அந்த மாற்றம் நல்லதுக்காகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம மனசால் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய லைஃப்லேயும் நடக்கும். ஸோ எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸை விட்டு பாசிட்டிவ் தாட்ஸோட கண்டிப்பாக நம்மளால் கொடுத்துருக்கிற புது சிலபஸ் படி நல்லபடியாக அப்ரோச் பண்ணி எக்ஸாமை அட்டன் பண்ணி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் முதல்ல உங்களை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இப்போ புதுசாக சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம எல்லாமே புதுசாக தான் படிக்க போகிறோன்னு இல்லை. இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிற சிலபஸில் நமக்கு நிறைய டாபிக்ஸ் எடுத்துருந்துருப்பாங்க தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டில். பட் இலக்கணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து இருந்திருப்பாங்க. அது எல்லாமே ஆனால் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், தமிழ் புக் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணியிருப்போம், லைன் பை லைன் ஒரே இடம் கூட விடாமல் இன்ச் பை இன்ச்சாக தான் படிச்சிருந்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி சிலபஸை நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல தினமும் உங்களுக்கு இந்த சிலபஸ் ஃபுல்லாக ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் தினம் இந்த சிலபஸை நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் வாசிச்சு பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. அண்ட் தென் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் நல்லா பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு லெசன் வைஸ், அதாவது அழகு 1 அப்படின்னு இருக்குன்னா அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அழகு 2 அப்படின்னா அதில் என்னென்ன டாபிக் இருக்குது அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.